प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ओम ज्योतिर्मयं शान्तमयं प्रदीप्तं विश्वात्मकं विश्वजितनिरीशं अद्यशून्यं सरलैकनाथं श्रीविश्वकर्माणमहं नमामि। ओम काण्ठ महापुराणं 6வது அத்தியாயம் षष्ठोऽध्यायः. இந்த அத்தியாயத்தில் மீண்டும் சண்முகர் கேள்வி. देवदेव महादेव देवदेव महादेव देवेश त्रिजगद्गुरो देवेश जगद्गुरो उपनयन कर्मादि संक्षेपात्पद मे प्रभो विश्वकर्मसुदानाञ्च पञ्चानामुपनायकम् एकैवं कति वर्षाणि कुर्यात् उपनयनं सुधी तेषां दण्डविधानञ्च पवित्रकविधानकम् येषां मूर्तिविशेषश्च येषामाचारवृद्धयः वद शम्भो महादेव पार्वती प्राणवल्लभ हे पार्वती प्राणवल्लभ देवदेव महादेव தேவேஷ ஜகத்குரு. எனக்கு இந்த உபநயனத்தை பற்றி சொன்னீங்க. சோடச சம்ஸ்காரத்தில் 16 சம்ஸ்காரங்கள் மிக முக்கியம். முதல்ல அதிமுக்கியமானது முக்கியமான இந்த 40 சம்ஸ்காரங்கள்ல 16 சம்ஸ்காரங்கள் கண்டிப்பாக ஒரு மனிதன் கடைபிடித்தே ஆக வேண்டும். அதுல இந்த உபநயனம்னு ஒன்று சொன்னீங்க. உபநயனம் அப்படின்னு சொன்னீங்களே, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அந்த சடங்கு சம்பிரதாயத்தை பற்றி எனக்கு விளக்கமா சொல்லுங்க. அடுத்தது இந்த விஸ்வகர்மா வம்சாவளி தோன்றலாக விளங்கக்கூடிய இந்த 5 பேர் இருக்காங்களோ இல்லையோ, அவர்களுக்கு ஏக ஏவம் கதி வருஷாணி, எப்ப எந்த வருஷத்துல எப்பப்பெல்லாம் இவர்கள் குர்யாத் உபநயனம் சுட்டி, இந்த மகோன்னதமான உத்தமமான இந்த உபநயனம் எப்பெல்லாம் செய்யணும், எந்தெந்த வருஷத்துல யாராருக்கு எப்படி எப்படி செய்யணும், அவர்கள் தேசாம் தண்ட விதானஞ்ச, அவளுடைய தண்டம், அப்புறம் பவித்ரக விதானம், அப்ப அவர்களுடைய தண்டம், தேசா மூர்த்தி விசேஷ, அவருடைய மூர்த்தி, தேசாம் ஆச்சார விருத்தய, அவருடைய ஆச்சாரம், வத சம்போ மகாதேவன். இப்போ பஞ்ச பிரம்ம சந்ததிகளாக இருக்கக்கூடிய இந்த 5வர்களுக்கும் எந்தெந்த வருஷத்துல மகோன்னதமான உபநயன விதியை செய்ய வேண்டும். அப்படியா? வாய்ஸ் கேட்கலையோ? கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓம் yeah. Okay. Now it is okay, I think. Yeah. Okay. இப்ப கரெக்டா இருக்காமா? மைக் ஓம் ஹரி ஓம். ஓகே ஓகே. சரி, அப்படி இப்போ 5 முகங்களில் உற்பத்தியான அந்த 5வர்களுக்கும் எந்தெந்த வருஷத்துல இந்த மகோன்னதமான உபயன கர்மாக்களை செய்ய வேண்டும், அவருடைய தண்ட விதி, பவித்திரத்தன்மை அடையக்கூடிய வழிமுறைகள், சடங்கு சம்பிரதாயங்கள்,
அவருடைய மூர்த்தி, அவருடைய ஆச்சாரம் இதையெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும். பார்வதி பிராணவல்லவ, பார்வதிக்கு பிரியமாக இருக்கக்கூடிய மகாதேவா, எனக்கு இதையெல்லாம் நீங்க எனக்கு சொல்வீர்களாக. சங்கர உவாச்ச உத்யர்த்தமேவ வக்ஷ்யே இதம் ஸ்ருணு சண்முக புத்ரஹ கர்ப்பாஷ்டமே மனூனாஞ்ச கர்ப்பையேகாதசம் மயம் கர்ப்ப द्वादशेगे त्वष्टा नवमे शिल्पिनां तथा गर्भषोडशैकैश्चैव இது வரைக்கும் என்னன்னா ஒவ்வொரு மனு, மயா, பஷ்டா, சில்பி, விஸ்வக்கன் என்று சொல்லக்கூடிய இந்த ஐவர்களுக்கும் இப்போ வருஷம் எந்தெந்த வருஷத்துல அவர்களுக்கு உபநயன விதியை செய்ய வேண்டும். கர்ப்பத்தில் இருந்து கர்ப்பத்தோடு சேர்ந்து அஷ்டமே மனுநாஞ்ச 8வது வயதில் மனு வம்சத்தில் பிறந்தவர்களுக்கு 8வது வயதுல மனு வம்சத்தில் பிறந்தவர்களுக்கு கர்ப்ப ஏகாதசாம், அப்ப கர்ப்பத்தோடு சேர்ந்து 11வது வயதுல மயன் வம்சத்திற்கு 11வது வயதுல மயன் வம்சத்திற்கு அப்புறம் துவாதசகே தொஷ்டா, கர்ப்பத்திலிருந்து 12வது வயசுல யாருக்கு தொஷ்டா. இது வந்து என்ன பண்ண, ஒவ்வொரு வயசு குறைச்சுக்கணும். 11வது வயசுல இருந்து என்ன பண்ணும் 10 வயசு அப்படி குறைச்சுக்கணும். 7 வயசு. இது வந்து கர்ப்பத்திலிருந்து கணக்கு என்னைக்கு உள்ள வருதோ அதுல இருந்து கணக்கு பண்றாங்க. ஆமா, கர்ப்பத்துல இருந்தே அது கர்ப்பத்துக்கு ஒரு வயசு கொடுத்துறாங்க. இப்ப கர்ப்பத்திலிருந்தே கணக்கு. இப்ப நாம வந்து இப்ப எந்த பர்த் ரேட் வாங்கினா அது வந்து நாம என்ன பண்ணுவோம், ஒரு வருஷம் குறைச்சிடணும். அப்போ குறைச்சா கணக்கு கரெக்டா வந்து அப்ப கர்ப்பாஷ்டகே துவாதசகே தொஷ்டா நவமே சில்பினா, 9வது வயதுல சில்பிக்கு கர்ப்ப சோடசம் கர்ப்பா சோடசம் என்ன 16ல யாருக்கு தக்ஷகாணம். தக்ஷகான்னா யாரு விஸ்வக்ஞ. ஓகே, தக்ஷகான்னா தக்ஷன் வரும்போது இதுல வரும், அது தச்சன், அது தச்சன், இது தக்ஷன். இன்னும் நம்ம இது வந்து விஸ்வகர்ம புராணம் படிக்கல, அதுல இதை பத்தி அதுலயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் நாம பின்னாடி பார்க்கலாம். வாட் இஸ் த இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ஒப்பீடு செய்து பார்க்கலாம். இந்த காந்த மகா புராணம், விஸ்வகர்ம புராணம் ரெண்டு பின்னாடி அதையும் பார்த்துடுவோம். 8ல இருந்து எது வரைக்கும் 8வது வயசுல செய்யணும். ஆமா, அந்தந்த வயசுல இந்தந்த வம்சத்தில் பிறந்தவர்களுக்கு அந்தந்த விதி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து விஸ்வகர்ம புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விஸ்வபிரம்ம புராணம். ரைட். இப்ப என்ன ஆகுது, இதுவரைக்கும் உபநயன வருடங்கள் சொல்லப்பட்டது. எடுத்தது தண்டம் சொல்லப்படுறது. பலாசகம் மனோர் தண்டம். பலாச தண்டம் வந்து மனுவிற்கு, பலாச தண்டம் மனு. அப்புறம் பிப்பளம் தண்டம் வந்து பிப்பள தண்டம் மனு மயனுக்கு. அப்புறம் உதும்பரம் அப்படி ஒரு மரம் இருக்கு, உதும்பரம் உதும்பரம் வந்து தொஷ்டாக்கு உதும்பரம். அப்புறம் தக்ரோதம் சில்பிக்கு காதிரம் தண்டம் தக்ஷக. காதிரம் தண்டம். தண்டானாமிதி நிச்சயக.
இந்த 5 தண்டங்களும் இந்த 5 வம்சத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, இவங்க உபநயனம் பண்ணும்போது தண்டங்களை அந்தந்த தண்டங்கள் அந்தந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம வந்து ஏகதேசமா நம்ம என்ன பண்றோம், பலாச தண்டத்தை மட்டும் கொடுத்துக்கிறோம், பயன்படுத்துறோம். ஓகே, இங்க வந்து என்ன சொல்லப்படுறது, இந்த 5 தண்டங்கள் ஒவ்வொரு வம்சத்து பனு, மையா, தொஷ்டா, சில்பி, தக்ஷகன், தக்ஷகன் என்று சொல்லப்படுகிறது. இந்த 5 தண்டம். அப்புறம் அடுத்தது வந்து ரிது சொல்லப்படுறது. எத்தனை ரிது இருக்கிறது? 6 ரிது இருக்குது. அந்த 6 ரிது வந்து யாராருக்கு எங்க யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லப்படுறது. வசந்தே மனு வம்சியானாம், கிரீஷ்மே வய வம்சஜானாம். அப்போ வசந்த ரிது வந்து மனுவிற்கு, கிரீஷ்ம ரிது வந்து மயனுக்கு. எல்லாருமே எழுதி வச்சுக்கலாம், ஒரு பேப்பர் பேனா வச்சு இது எழுதிக்கலாம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து இந்த ரிதுக்களை தான் அவங்களுக்கு உபநயனம் செய்யணும். அப்ப வசந்த ரிதுவுல மனு, கிரீஷ்ம ரிது மயன், அப்புறம் சரத் ரிது, சரத். சில்பினா, சில்பிக்கு வந்து வருஷ ரிது, சசிரம் போட்டிருக்குது. அது சிசிர ரிது வந்து தக்ஷகானாஞ்ச உபநீதாதிகம் விதுகு. இப்படியாக உபநீதங்கள், இந்த உபநயனம் செய்யப்பட வேண்டும் என்று நீ அறிந்து கொள்வாயாக. விதுகு. அடுத்தது புண்ணியக்ஷேத்ரே புண்ணியதேசே குமாரம் ஸ்நானம் ஆச்சரே. இந்த உபநயனம் எங்க செய்யணும்? ஒரு புண்ணிய கஷேத்திரத்துல, புண்ணிய தேசத்துல இந்த உபநயன கிரமமானது செய்யணும். அங்க என்ன பண்ணணும், நல்ல உத்தமமான இடத்துல, உத்தமமான தீர்த்தத்தால் அவன் ஸ்நானம் செய்விக்கப்பட வேண்டும். மங்கள ஸ்நானம் செய்விக்கப்பட வேண்டும். மங்கள ஸ்நானம் செய்விச்சு இப்ப என்ன பண்ண, உபநயன கிரமங்கள் எல்லாம் சொல்றார். ஜனனி ஹஸ்த புக்தும். அப்ப தாயினுடைய கையினால என்ன பண்ணும், என்ன சொல்றதுக்கு, சோறு ஊட்டுறதுன்னு சொல்றோம் இல்ல, அன்னப்பிராசனம் இல்ல, உபநயனம் பண்றச்ச சோறு ஊட்டுவோம். அம்மா கையினால சோறு ஊட்டணும். உபநயனம் வந்திருக்கியா இல்லையோ, சமஸ்தி உபநயனத்துக்கு வரலையா நீங்க? குழந்தைக்கு வந்து இந்த உபதேசம் வந்து ஸ்நானம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா இலை போட்டவருக்கு அது வந்து அம்மா கையினால உணவிடுறது. அப்புறம் குருகுலம் போயிடுவாரு. அப்புறம் பெரிய ஆளாயிட்டா சாப்பிட கொடுக்க முடியாது. அம்மா வந்து இந்த குழந்தை பிள்ளைக்கு சோறு விட்டுறது. அது உபநயனம். குருகுலத்துல வந்து இந்த உபநயன காலத்துல மங்கள ஸ்நானம் எல்லாம் செய்விக்கப்பட்டு அவன் என்ன பண்ணா, அம்மா வந்து அவனுக்கு இலை போட்டு அமுது ஊட்டுறதுன்னு பேர். அம்மா கையினால அந்த கடைசியில நீ அதுதான் அம்மா ஊட்டுற சோறு, அதுக்கப்புறம் இல்லை. புரியுதா? அதனால அம்மா வந்து நீ அப்புறம் ஊட்ட முடியாது. அப்புறம் வாலிபன் ஆயிடுவானே, அதுக்கப்புறம் கூட்டிட்டு இருக்க முடியுமா என்ன? கல்யாணம் பண்ணா கூட அம்மா இப்ப சோறு விட்டுறாங்க இல்லையா? நேரம் இல்லை. குளிக்க ஓட, பேண்ட் மாட்ட, சட்டை மாட்ட, அங்கே இங்கே ஓட சரியா இருக்குது நேரம். அதனால போற அப்பா வாப்பா வாப்பா அப்படி கூடவே அம்மா ஓடணும், அம்மா ஒடியாடணும், அப்புறம் ஊட்டணும். இப்ப நடக்கிறது இல்லை. அதனால உபநயன காலத்துல அம்மா வந்து சோறு ஊட்டி அதுக்கப்புறம் என்ன, குருவினிடம் ஆச்சாரியிடம் ஒப்படைச்சிருவாங்க. வடும் கிருணாதி தேசிகக. அந்த வடுனா யாரு? பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி வந்து வடுன்னு சொல்றோம். அந்த வடு என்ன பண்றோம், தேசிகக, அந்த ஆச்சாரியன் கையில அவரை வாணி கிரகம் கிருண்ணாதி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துறது. அவர்கிட்ட இனி பையனை கொடுத்துறது. அப்பா அம்மா கொண்டு விட்டு போயிடுறாங்க இல்லைங்க. என்னது காரணம், கொண்டு வந்து இங்க ஆச்சாரியன்கிட்ட குரு கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறது. இனிமேலே எல்லாம் நீங்க தான், எங்களுக்கு பையனுக்கு சம்பந்தம் இல்லை, எங்களுக்கு பையனுக்கு சம்பந்தம் இல்லை, எல்லாமே நீங்க தான். புரியுதா? அப்ப என்ன இங்க தேசிக. அப்புறம் என்ன ஆகுது, சதண்டுல கிரண்யச்ச நவவஸ்திரம் மிருகாஞ்சினம் தண்டம் தாரணம் கிருத்வா ஹோமம் கிருத்வா சமித் குசைகி. இப்ப என்ன ஆகுது, அவருக்கு அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணி, பிரம்மச்சாரி லட்சணம் இல்லையா, பிரம்மச்சாரி அடையாள லட்சணம், அவருக்கு அடையாளம் எல்லாம் அலங்காரம் பண்ணி என்னெல்லாம் பண்ணணும், அவருக்கு நகையெல்லாம் போடணுமா, மோதிரம் போடணுமா, என்ன வெள்ளியில தங்கத்தினால அவரை அலங்காரம் பண்ணணும். ஆமா, அலங்காரம் பண்ணி என்ன அவர் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி அவரை
நல்ல. அப்புறம் பிக்ஷா பாத்திரம் ஹிரண்யஞ்ச, அது ஓகே, நகையெல்லாம் அணிவிக்க வேண்டும் பிரம்மச்சாரிக்கு. அப்புறம் நவவஸ்திரம், புது வஸ்திரம் அணிவித்து, தண்டம் கிரகித்வா, தண்டத்தை கையில கொடுத்து என்ன பண்றார், தண்டம் தாரணம் கிருத்வா, அப்புறம் ஹோமம் ஹிருத்வா, ஹோமம் கிருத்வா, என்ன ஹோமம், சமிதாதான ஹோமம் செய்விக்கப்பட வேண்டும். ஹோமம் கிருத்வா, அதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா உபநயன ஹோமம்னு ஒன்று பண்ணணும். உபநயனம் அதுக்கு முன்னாடியே இவர் இந்த பிரம்மச்சாரியே நித்திய ஆச்சார அனுஷ்டான விதியில சந்தியாவந்தனம் சமிதாதானம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதற்கு நீ தகுதி உடையவனா ஆக்குவது இந்த உபநயன ஹோமம். அதுதான் இங்க சொல்றார். கதிரோ தும்பரோஸ்வத்த பலாச சமிதக ஸ்மிருதாக ஆஜ்யேன சருணா செய்வ ஆச்சாரிய ஹோமையே ததக. ஆச்சாரிய என்ன பண்றாரு, ஆச்சாரியங்களை கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, இந்த உபநயன சம்ஸ்காரங்கள் எல்லாம் செய்விக்கப்பட்டு அந்த குழந்தையை பவித்திரத்தன்மையை ஏற்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த தண்டங்கள் சொன்னோம் இல்லையா, இந்த தண்டங்களினால் என்ன பண்றோம், அத்திரிய அரசு புரசு இந்த சமித்துகளினால் ஹோமம் செய்விக்கப்பட வேண்டும். அதுல என்னது, ஆஜ்யேன சருணா, ஆஜ்யம் சரு, இந்த இரண்டினால். சருண என்ன, சருண என்ன, சருண தெரியாதா, சரு ஹோமம், அது என்ன சருண என்ன, என்னயா எத்தனை வாட்டி சொல்லி இருக்கிற, திரு திருன்னு முடிக்கிறேன். சருனா என்ன, சுத்தாரணத்தை என்ன சொல்ற, ராஜ்யம் விட்டா சருன்னு பேர் அதுக்கு, புரியுதா. சுத்தாரணத்தை இப்ப சாப்பாடு பகவானுக்கு பிரசாதம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, பண்ணதுக்கு அப்புறம் பிரசாதம் ஆயிடுது, புரியுதா. சுத்தாரணம் என்ன ஆகுதுனாக்கா ஆஜ்யம் விட்டா அது என்ன பவித்திரத்தன்மை அடைந்து சருவாயிடுது, புரியுறது இல்ல. அந்த அதனாலதான் அது என்ன சொல்லுவோம், இன்னொன்னு என்ன சொல்லுவோம், ஹவிஷ், புரியுதா. ஆஜ்யேன சருணா ச ஏவ ஆச்சாரிய ஹோமையே ததா. அப்புறம் அந்த அக்னி எப்படியெல்லாம் பார்க்கப்படுகிறது, அங்கு யாரெல்லாம் வழிபாடு செய்யப்படுகிறது அப்படின்னாக்கா, யாரையெல்லாம் உபநயனத்துல யாரையெல்லாம் வழிபாடு பண்ணணும்னாக்கா, அக்னி, இந்திரன், ரிஷிகள், விஷ்ணு, துவஷ்டா, பிரம்மஸ்தானத்துல மாணவே, குரு, இந்திர, கிரமேணைவ, அப்புறம் திக்பாலகர், அஷ்ட திக்பாலகர், அவர்களை நாம் வணங்கி, அப்புறம் நவகிரக, அப்புறம் வசு, அஷ்ட வசுக்கள், பித்ரு தேவதைகள், அபி ஹோமம், இவர்களுக்கெல்லாம் நாம் என்ன பண்ணணும், உபநயன காலத்துல ஹோமம் பண்ணணும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது தனியா இது வந்து முக்கியமான. இது எங்கடா நீங்க வந்து பிரமாணம் எங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும், இந்த மாதிரி காந்த மகா புராணத்துல பிரமாணம் இருக்கு, சிவபெருமான் சண்முகனிடம் எடுத்து கூறியிருக்கிறார் அப்படின்னு இந்த பிரமாணத்தை நீங்க ஒப்படைத்தல். இப்ப யாராருக்கெல்லாம் உபநயன ஹோமம்ல யாராருக்கெல்லாம் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கறத இங்க விதிக்கிரமமா நியமமா சொல்லப்பட்டிருக்கிறது. தண்டுலா பூரிதங்கிருத்வா காசிய பாத்திரம் ததர்ப்பிதம். அப்புறம் என்ன ஆகுது, காசியம் என்ன சொன்னதுக்கு, காசியம் அது வந்து உலோகம், பித்தளை, பித்தளை, காசியம், தாம்பரம், காசியம். அப்புறம் கர்ப்பாசம்னா கர்ப்பாசம் அப்படின்னு கர்ப்பாசம் முன்னாடியே சொல்லி இருக்கிறேன், பருத்தி நூல், பருத்தி கர்ப்பாசா, கர்ப்பாச சூத்திரேன, கர்ப்பாசம்னாக்கா பருத்தி, அது நோட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் கிரமமா எல்லாம் அழகா எழுதி இந்த உபநயன ஹோம பத்ததியா நீங்க பண்ணிக்கணும், உபநயன பத்ததி. ஓகே. அப்போ தண்டுல பூரிதங்கிருத்வா காசிய பாத்திரம் தர்ப்பிதம். இப்ப பித்தளை பாத்திரத்தை கொடுத்து என்ன பண்ண வர, பிக்ஷைக்கு அனுப்பணும். அப்பா அம்மா கொண்டு வந்து அந்த வயசுல கொண்டு வந்து விட்டாச்சு, ஆச்சாரியம் கையில கொடுத்தாச்சு. சிஷ்யன் என்ன பண்ணோம், குரு என்ன பண்ணுவார், பிக்ஷை பாத்திரத்தை கையில கொடுத்து போய் பிக்ஷை எடுத்துட்டு வா அப்படிம்பார். அப்ப என்ன பண்ண, இவர் டெய்லி 3 வீட்டுக்கு தான் போகணும், அது விதி நியம கிரமம். 3 வீட்டுல என்ன, பவதி பிக்ஷாம் தேகி தேகி அப்படின்னு பிக்ஷை வாங்கணும். நாங்களாம் பிக்ஷைக்கு போயிருக்கிறோம், பவதி பிக்ஷாம் தேகி. எத்தனை பேர் பிக்ஷைக்கு போயிருக்கிறீங்க, யாரெல்லாம் போய் பிக்ஷை எடுத்து வரீங்க, என்ன நாளைக்கு காலையில எல்லாம் காலப்பட்டி போயிட்டு வாங்க பார்க்க முடியும், புரியுதா. அப்பதான் அந்த அகங்கார அழி,
அகங்காரம் அழியும். அழியும். நான் ஐ எம் நாட் நத்திங், ஐ எம் நத்திங், ஒண்ணுமே இல்லை. புரியுதா? அது போனதான் ஞானம் பிறக்கு. புரியுதா? ஒரு சித்தர் சொல்றாரு, புரியுதா? நீ 1000 புத்தகங்கள் படித்து வராத அந்த ஞானம் உனக்கு வயிற்று பசி தந்து விடும். புரியுதா? 1000 புத்தகம் படித்து வராத ஞானம். புரியுதா? நீ கோடி கோடியா பணம் வச்சிருந்து வராத ஞானம் நீ தெருக்கோடியில் பணம் இல்லாமல் நிற்கும் பொழுது வந்துவிடும் ஞானம். புரியுதா? அதுதான் ஞானம். அதுக்காகவே நம்ம பெரியவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, குரு பாப்பாரு உங்ககிட்ட அகங்காரம் இருக்கா, சேஷ்டைகளா இருக்கா, அது அபிமானம் இருக்கா அப்படின்னு பார்த்துன்னு பிச்சை பார்த்து கையில் கொடுத்து பிச்சை எடுத்துட்டு வந்து அவர் என்ன பண்ணோம், சிஷ்ய குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணிடணும். எல்லாத்தையும் கொண்டு வந்து குருகிட்ட கொடுத்துட்டு அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னாக்கா, அவர் சாப்பிட்டது போக மீதி கொடுப்பாரு. கொடுத்தாதான் உண்டு, அது கொடுத்தாதான் உண்டு, இல்லைன்னா இல்லை. அன்னைக்கு பட்னி தான். இப்ப நீ பிச்சைக்கு போற 3 வீடு தான் கேட்கணும், பகவதி பிக்ஷாம் தேகி. அது 3 வாட்டி தான் கேட்கணும். அப்போ 9 முறை ஆச்சு. ஒரு வீட்டுக்கு போற பகவதி பிக்ஷாம் தேகி, பகவதி பிக்ஷாம் தேகி, இருசாமியோ வாரே. அப்புறம் பகவதி பிக்ஷாம் தேகி, இதையா வார அப்படின்னா வரல அப்படின்னாக்கா கிளம்பிடும். அதுக்கு மேல நிற்க கிடையாது. 3 முறை சொல்லி வரலனாக்கா அன்னைக்கு மறுபடியும் இன்னொரு வீட்டுக்கு போறேன், மறுபடியும் சொல்றேன், ரைட், மறுபடியும் வரல, மறுபடியும் இன்னொரு வீட்டுக்கு போறேன், சொல்றேன், வரல, கம்முன்னு வந்துடும். புரியுது? அன்னைக்கு குருவும் பட்னி, சிஷ்யனும் பட்னி தான். புரியுதா? அப்ப என்ன காய்வேன், ஐயோ நீ குருவனை பட்னி ஓட்டக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு போவானா சிஷ்யன். போய் அந்த பிக்ஷையை வாங்கிட்டு வந்து குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணி அதைய சிஷ்யன் பாதி குரு பாதியாக, அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு என்ன, ஓதுதல் ஓதுவித்தல், படிப்பு, எஜுகேஷன் மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு எப்படி கவர்மெண்ட்ல சத்துணவு, காலை உணவு, சாயங்காலம் இட்லி சுண்டல் எல்லாம் போடுறாங்க, அந்த மாதிரி அந்த காலத்துல குருகுலத்துக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ குருகுலத்துக்கு ஒன்றும் கிடையாது. புரியுது இல்ல? அப்படிதான், இதுதான் நடைமுறை. குருகுல கல்வினா அது ராஜா வீட்டு பையனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் குருகுலத்துக்குன்னு வந்துட்டா யூ மஸ்ட் டேக் பிக்ஷா. கிருஷ்ணரும் பலராமனும் போறாங்க பிக்ஷை எடுக்கிறதுக்கு. புரியுதா? கூட சுதாமனும் போவான். எல்லாம் ஈக்குவல். புரியுது? அது எதுக்குன்னாக்கா அந்த ஞானம் அப்பதான் அவனுக்கு அபிவிருத்தியா, அந்த அகங்காரம், அந்த அபிமானம் எல்லாம் போகும். சும்மா நீ வீட்டில் போய் பிச்சை எடுப்பியா, ஐயா சாமி ஏதோ இருக்கிறத போடுங்க. புரியுதா? பகவதி பிக்ஷாம் தேவி. பிச்சை எடுக்கிறதுக்கு அந்த தைரியம் வரணும். இந்த பிச்சை எடுக்க தைரியம் வரணும். எல்லாரும் எடுக்க முடியாது. புரியுதா? அப்ப அந்த எப்போ அந்த தைரியம் வந்துச்சோ அப்ப என்ன ஆகுது, வைராகியம் உனக்கு வந்தாச்சு. வைராகியம் வந்ததுன்னா என்ன ஆகு, யூ ஆர் த ரைட் பர்சன் டு ஸ்டடி சாஸ்திரா. புரியுதா? அப்ப இந்த வைராகியம் வந்ததுக்கு அப்புறம் என்ன, ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன ஆகுது, சமதமா குணங்கள் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா வந்து உபரமும் திதிச்ச பொறுமை, சாந்தி, சகிப்புத்தன்மை, சமாதான புத்தி எல்லாம் வந்துடும். அப்ப சிரத்த ஆட்டோமேட்டிக்கா உண்மையை நோக்கி போக போக என்ன ஆகுது, சிரத்தையும் கண்டிப்பா நமக்கு வந்துடும். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த பிக்ஷை பாத்திரத்தை கையில கொடுத்து அவரை பிக்ஷை என்ன பண்ண, அவரு தண்டுலம் பூரிதல் நிறைய என்ன அரிசிய அந்த பிக்ஷை பாத்திரத்துல வாங்கிட்டு அந்த உபநயன காலத்துல என்ன செய்யணுங்கிற சொல்றாரு. அது உபநயன காலத்துல என்ன பண்ணாங்க, இந்த அம்மாவெல்லாம் வந்து என்ன பண்றோம், அந்த பிச்சை எடுத்து வர சொல்றோம் இல்லையா, அன்னப்பிராசனம் பண்ணிட்டு இதெல்லாம் ஹோமங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அவரை அடையாளப்படுத்தி போய் பிக்ஷை எடுத்து வர்றது. பிரம்மச்சாரி அடையாளப்படுத்திட்டு தண்டத்தை கையில் கொடுத்து என்ன பண்றோம், பிக்ஷை எடுத்துட்டு வா. அப்ப அங்க ஒரு 5 சுமங்கலி பெண்கள் இருந்து அந்த குழந்தைக்கு பிக்ஷை போடுவாங்க. பார்த்திருக்கீங்களோ பரமேஸ்வர பயணத்துல? அதெல்லாம் நம்ம செய்யறோம். அதுக்கப்புறம் என்ன, ஹிரண்ய பிக்ஷா குர்வீட யாக்ஞிகா முனி சத்தமாக. அப்புறம் என்ன ஆகுது, இதுல தங்கம், வெள்ளி இந்த மாதிரி எல்லாம் அணிவித்து அவரை அங்க அணிவிக்கப்பட வேண்டும். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்கா, இந்த உலோக மெட்டெல்லாம் எதுக்கு போடுறதுனாக்கா, இந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன, அது இப்ப அன்னப்பிராசம்ல காது குத்தியில இந்த மெட்டெல்லாம் நம்ம எதுக்கு சேர்த்துறோம், அந்த குழந்தைக்கு எதுக்காக பண்றோம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸு
என்ன அப்படின்னு நம்ம தெரியும். இந்த குழந்தை அந்த மெட்டல் எதுக்காக இந்த மெட்ராலஜி நம்ம யூஸ் பண்றோம் பாடியோட உலோகத்தோட உலோகங்களை எதுக்கு சேர்த்துறோம் இந்த பாடியோட அப்படின்னாக்கா அது ஒரு ஃப்ரீக்வன்சி நமக்கு அந்த அதிர்வலைகளை அது உருவாக்கி கொடுக்கும். ஒரு அமெரிக்கன் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கார். என்ன ரிசர்ச்னாக்கா இந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணா 1,10,000 அதிர்வலைகள் ஏற்படுகிறதா. எவ்வளவு? 1,10,000 அதிர்வலைகள். அந்த மந்திரம் உச்சாரணம் பண்ணும் பொழுது காயத்ரி மந்திரத்தை உச்சாரணம் பண்ணும் பொழுது 1,10,000 அதிர்வலைகள் ஏற்படுகின்றன அப்படின்னு. அப்ப நீ அது சவுண்டா சொல்லும் பொழுது அது ஜபம் பண்ணும் பொழுது இந்த உடல் அப்ப எவ்வளவு விதமான அந்த அதிர்வலைகளுக்கு அது உட்படுகிறது அப்படிங்கிறத நாம திங்க் பண்ணி பார்க்கணும். அப்படி இந்த பிரபஞ்சத்திலோடு சேர்ந்து இந்த உடலும் இந்த மனமும் என்ன ஆகுது? அந்த அதிர்வலைகளுக்கு உட்பட்டு மனமும் உடலும் சீராக்கப்படுகிறது, தூய்மையாக்கப்படுகிறது, பவித்திரத்தன்மையை பெறுகிறது. இப்படியாக என்ன ஆகுது? செய்ய 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 என்ன ஆகுது? அந்த பிரம்ம தேஜஸ் கூடி கூடி என்ன ஆகுது? இந்த பிரபஞ்சத்தோடு அது இணையக்கூடிய ஆற்றலை அந்த மனமானது பெற்று விடுகிறது. அதனாலதான் எங்கேயோ நடக்கிறத எங்கேயோ சொல்றார் இல்லையா, எங்கேயோ வர்றார், அவர் உனக்கு இது பிரச்சனைன்றார். எப்படி அப்படின்னாக்கா அந்த ஃப்ரீக்குவன்சி அதோட இணைந்து அந்த மனதில் எழக்கூடிய அந்த எண்ணங்களை இது ரீடு பண்ற அளவுக்கு அது என்ன ஆகுது? வலிமை பெற்று விடுகிறது, சக்தியை பெற்று விடுகிறது, ஆற்றலை பெற்று விடுகிறது. அப்ப இந்த மாதிரி அந்த மெட்டல் எதுக்கு யூஸ் பண்றதுனாக்கா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்னன்னாக்கா அது என்ன ஒரு காஸ்மிக் அந்த ஒரு கவச்சம் மாதிரி அந்த குழந்தையை ப்ரொடெக்ட் பண்ணும். பிரம்மச்சாரி இருக்கிறார், காத்து கருப்பு அண்டிருக்கூடாதுன்னு தானே கட்டுறாங்க இல்லையா? இருக்கிற குழந்தையா இருந்தா என்ன பண்ணுவாங்க? தங்கம் வெள்ளி போடுவா. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கருப்பு கயிறு சிவப்பு கயிறு கட்டி. எதுக்காக? ஒரு நம்பிக்கை. அது ஒரு நம்பிக்கை. ஏன் சிவப்பு கயிறு கட்டினா? சிவப்பு கயிறு கட்டும்போது என்ன ஆகணக்கா அது வலிமையினுடைய அடையாளம், வலிமையினுடைய அடையாளம். அதனாலதான் இந்த சிவப்பு கயிறு கட்டி எதுக்கு நம்ம ருத்ராட்சம் கட்டுறது, கையில கட்டுறதுனாக்கா அது வலிமையை நமக்கு தரும், அந்த ஆற்றலை தரும் அப்படின்றது. அந்த அந்த வர்ணத்திற்கு அவ்வளவு ஒரு சக்தி. பச்சையை பார்க்கும்பொழுது என்ன ஆகுது? மனம் சாந்தியும் சமாதானமும் அடைகிறது. அதனாலதான் ரிஷிகள் எல்லாம் காட்டுல வனங்களை போய் இருந்தாங்க. ஏன்? அந்த பசுமையை பார்க்கும் பொழுது அந்த வர்ணத்திற்கு ஒரு விதமான அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம என்ன பண்ணது? நம்முடைய மனதினுடைய அந்த எண்ணங்க ஓட்டங்கள்ல ஃப்ரீக்வன்சி அப்படியே சாந்தப்படுத்தி சாந்தியும் சமாதானத்தையும் ஏற்படுத்துகிறது. அதனால ஊட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பார்த்தோம்னா ரொம்ப ஃபைட்டா இருப்பாங்க, ரொம்ப சாந்தி அமைதியா இருப்பாங்க. இந்த சென்னையில் நடக்கிற மாதிரி அங்க அதிகம் வெட்டுக்குத்தெல்லாம் நடக்காது, திருட்டு புரட்டு நடக்காது. ஊட்டியில தான் வந்திருக்கா, நியூஸ் பார்த்துருக்கீங்களா? இங்கிருந்து போறவங்க தான் அங்க போய் சேஷ்டை பண்ணியிருப்பாங்களே தவிர என்ன அங்க ஊட்டியில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது சண்டை சச்சரவு ஏதாவது நியூஸ் படிச்சிருப்பீங்களா? ஊட்டியில் ஒருத்தர் அடித்துக் கொண்டார்கள், அங்க இந்த மாதிரி நடந்தது அது நடந்தது அப்படின்னு. அரசியல்ல வேணா போய் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் பண்ணுவாங்க தவிர மக்களுக்குள்ள எந்த ஒரு இது இருக்க. ஏன்? மனமானது என்ன ஆகுது? அப்படியே அது லயமாகி சாந்தியும் சமாதானமும் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க தன்மை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், சகிப்புத்தன்மை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதெல்லாம் அப்ப என்ன இங்க அந்த மாதிரி அந்த வர்ணத்திற்கு ஒரு அதே மாதிரி அந்த உலோகத்திற்கும் இப்ப கர்ப்பம் பண்ணும்போது என்ன பண்ண வளையல் போடுறோம் இல்லையா? அப்ப அந்த பெண்ணுக்கு ஏன் அந்த மூக்கு குத்துறது, ஏன் மாங்கல்யம் தங்கத்துல போடுறது, அதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா அந்த பியூரிஃபிகேஷன் ஆஃப் நம்மளை சுத்தி அந்த குழந்தைக்கு என்ன இருக்கும்? வாட்டர் பியூரிஃபிகேஷன் இருக்கும், ஏர் பொல்யூஷன் இருக்கும், வாட்டர் பொல்யூஷன் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அதை பியூரிஃபை பண்ணி அந்த குழந்தைய அந்த சிசுவை காப்பாற்றும் பொருட்டு இதெல்லாமே அப்படியாக இதெல்லாம் சொல்லப்படுறது. அடுத்தது நீராஞ்சனஞ்ச குர்வீத புண்ணிய திரீகர பாத்திரைகி பந்தூனாஞ்ச நமஸ்காரம் கர்த்தவியம் பிரம்மச்சாரி. இந்த பிரம்மச்சாரி என்ன பண்ணணும்? பிரம்மச்சாரினாக நீராஞ்சனம். இந்த பிரம்மச்சாரிக்கு அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க? அவருக்கு நீராஞ்சனம் எல்லாம் காண்பித்து அப்படின்னு என்ன சொல்றது? என்ன சொல்லுவாங்க? வச்சு கடைசியில் என்ன சொல்றது? அதுக்கு மங்கள ஆரத்தி காமிப்பாங்க இல்ல, அந்த ஆரத்தி சொல்றாரு. செஞ்சு என்ன பண்ணு? பெரியவங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும் பிரம்மச்சாரி. இனி நான் போயிட்டு வாரேன். பிராதர் மத்தியா குண மத்தியா சந்தியானா
சந்தியாயாம் சந்தியானாம் சேவிது வடுவு. இந்த வடுவுனால் என்ன செய்யப்பட வேண்டும்? காலை மதிய மாலை சந்தியாவந்தனம் செய்யப்பட வேண்டும். அந்த சந்தியாவந்தனம் பிரார்த்தனை செய்விக்கப்பட வேண்டும். யஜ்ஞோபீத தத்ரோபானாம் வசூஸ்திரம் பவித்திரகம். இந்த யஜ்ஞோபீதத்துடைய பவித்திரத்தன்மையை அவனால் கடைபிடிக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும். யஜ்ஞோபீதத்தை சொல்லும் பொழுது கர்ப்பாசா மௌஞ்சி வல்கலந்தண்டம் கிருஷ்ணாஜினம் ததா கௌபீன மங்கலிமுத்ரா ஹேமும்பா ராஜிதம் ததா ஸ்ருத்வா பஞ்சசிகா யுக்தம் பிரம்மச்சாரி சரித்திரே புவி. அப்ப அவர் என்ன பண்ணோம்? அவருமே எல்லாம் திறந்துட்டு அவர் கௌபீனத்தை கட்டிட்டு குருவோட போயிடணும். அவ்வளவுதான். ஓகே. ஆச்சாரியம் சில்பினம் கிருத்வா தொஷ்டா பிரம்மத்வ தாரகம். தொஷ்டா தலைமை தாங்கி, சில்பி ஆச்சரியனாக இருந்து இந்த கர்மங்களை உபநயன ஹோமங்களை எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டாச்சு. புரிஞ்சுதா? இங்க இப்போ யாகாதி யஜ்ஞ கர்மங்கள் செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு இருக்கு. புரிஞ்சுதா? ரைட். அப்புறம் சன்னோ தேவி மந்திரேன சாந்தி பௌஷ்டிகம் மந்திரைகி சாந்திம் குர்வீத வர்தோமம் ஊர்த்வ நேத்ரஸ்ய லக்ஷணம் மனுமயா தொஷ்டாச்ச சில்பி தக்ஷக பிரகீர்த்திதக. இப்படியாக இவர்கள் என்ன பண்ணோம்? சன்னோ தேவி சன்னோ மித்ரசம் வருணக சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ருகஸ்பதிஹி சன்னோ விஷ்ணுருக்ரமः நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி வ்ரதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாமவது தத்வக்தாரமவது அவது மாமவது வக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சன்னோ தேவி அபிட்டயே ஆவோவது நீதே சன்யானபிஸ்ரவந்துனாஹ. அப்ப என்ன ஆகுது? இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அவரை என்ன பண்ணோம்? சாந்தி சாந்தி சாந்தி. அப்ப இது என்ன ஆகுது? இது உபநயன கிரமம் ஹோமம். ரைட். இதுல இங்க ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும். உபநயனம் பிரம்மச்சாரி விரதத்தை எடுத்து இந்த விரதத்தை அவன் எப்ப அது பூர்த்தி ஆகுது அப்படின்னாக்கா, எப்ப அது பூர்த்தி ஆகுது? விவாக காலத்துலதான் பூர்த்தியாகி பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து கிரகஸ்த ஆசிரமத்துக்கு போகிறார். எப்ப குருகுல வாசம் எல்லாம் முடித்து, அந்த குருகுல வாசம் முடித்து அவன் சகல சாஸ்திரங்களில் நிபுணத்துவம் வாய்ந்தவனாக ஆனதுக்கு பின்னாடி, அப்ப விவாக காலம் வந்ததுக்கு அப்புறமா குருவிடம் பார்த்தோம். வேதமனு சாச்சாரியோ வந்தே வாசினமனு சாஸ்தி சத்யம் வத தர்மம் சர. அப்புறம் பிரியம் தனமாகிருத்யம் பிரஜாதந்தும் பிரமதிதவ்யம் பிரமதிதவ்யம் குசலான்ன பிரமதிதவ்யம் பிரமதிதவ்யம் स्वाध्याय प्रवचनाभ्यां न प्रमदितव्यं कार्याभ्यां न प्रमदितव्यं मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव अतिथिदेवो भव ज्ञानवद्यानि कर्माणि तानि सेवितव्यानि नो विचराणि यान्यस्माकं सुचरितानि तानि त्वयोपास्यानि. அப்ப என்ன ஆகுது? இதுவரைக்கும் சகல சாஸ்திரங்கள் கற்பித்து அப்ப குருகுலத்திலிருந்து அவன் வெளியில செல்லும் பொழுது அந்த குருவானவர் என்ன சொல்றார்? இனிமே இந்த தர்மத்தை கடைபிடிப்பாயாக, சத்தியத்தை கடைபிடிப்பாயாக. என்ன பண்ணும்? ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்திய, பிரியத்தோடு முடிந்த அந்த குரு தட்சிணையை வழங்கிவிட்டு என்ன நீ செல்வாயாக அப்படின்னு என்ன சொல்றாரு? ஆச்சாரியா அந்த விதிகளை நீ கடைபிடிப்பாயாக. அப்ப என்ன இங்க அப்புறம் என்ன சொல்றாரு? பிரியம் தனம் ஆகிருத்திய விவசேத்சி. அடுத்தது தர்மத்தை நீ தவற விட்டுறாத.
அப்புறம் குசலான்ன பிரமதிதவ்யம், இந்த உடலை நல்லா பார்த்துக்கோ. பிரமதிதவ்யம். அடுத்தது தினந்தோறும் இந்த வேத அத்தியனத்தை பண்ணிக்கொண்டே. என் குருநாதர் அதான் சொன்னார். நல்ல வரும் பொழுது சொன்னார், பா போற வெளியில போற என்ன நிறைய சாஸ்திரம்லாம் படிச்சுட்டேன், வெளில போகும் பொழுது எப்படி எப்படிலாம் இருக்கணும், தர்மத்தை அனுசரிக்கணும், தினந்தோறும் தர்மத்தை அனுசரிக்கணும், வேத அத்தியனம் செய்ய வேண்டும், விடக்கூடாது. ஓகே, அது விடாம நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா. இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னாக்கா அங்கிருந்து வருது. அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கிறது. அந்த அனுபவத்தோடு அதை படிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்கிறது. அனுபவத்தோடு படிக்கும் பொழுது தான் ஒரு ஆனந்தம் இருக்கிறது. அது ஒரு ஆனந்தம், வித்யானந்தம்னு பேருது. குரு சிஷ்யன் அந்த போகும் பொழுது இதெல்லாம் நல்லா உடம்ப பார்த்துப்பா, நேரம் சாப்பிடுப்பா, டெய்லி பிரார்த்தனை பண்ணுப்பா, வேத அத்தியனம் பண்ணுப்பா, ஒரு ஆள் வந்தாலும் இந்த வித்தையை சொல்லி கொடுப்பா. புரியுதா? அதுதான் என்ன அங்க என்ன சொல்றாரு, அத்தியன பிரமதிதவ்யம், சுவாத்தியாய பிரவச்சனம். சுவாத்தியாயம் பண்ணணும், அத்தியாபனம் பிரவச்சனமும் பண்ணணும், பண்ணி வைக்க வேண்டும். ஓதுதல், ஓதி வைத்தல். அப்ப சுவாத்தியாயம் டெய்லி தினந்தோறும் சுவாத்தியாயம் பண்ணணும். அப்புறம் பிரவச்சனம் பண்ணணும், பிரவச்சனமும் பண்ண வேண்டும். அதுல இருந்து நீ விடாதே, தவறிடாதப்பா, அதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணு. அப்படி இங்க என்ன பண்றார், அந்த பிரம்மச்சாரி விரதம் எங்க நிறைவடைகிறது, விவாக காலத்தில். அப்ப கிரகஸ்தாசிரமத்துக்கு அவர் வரும் பொழுது அது நிறைவடைகிறது. அப்ப என்ன, விவாக முகூர்த்தம், சாந்தி முகூர்த்தங்கள்லாம் நிறைவு பெற்று அவன் என்ன பண்றான், அடுத்தது இந்த கிரகஸ்தாசிரமத்தில் நுழைந்து புத்திர பிரஜா உற்பத்தி ஏவ விவாகம் புரியார் அப்படிங்கிற சாஸ்திர விதியின் பிரகாரம் என்ன பண்றான், இந்த பிரஜைகளை உற்பத்தி செய்யும் பொருட்டு விவாகத்தை செய்து அந்த தர்மத்தை முறையாக செய்து நல்ல சத்தான ஞானமுள்ள குழந்தைகளை இந்த உலகத்திற்கு அவனால் வழங்கப்பட வேண்டும். புரியுதா? சேஷ்டையானது இல்லையா? குழந்தை வீட்டுக்கு சொன்னா அடங்க மாட்டேங்குதுங்க, அப்படியா? இப்படியெல்லாம் இருக்கப்படாது. அது என்னன்னாக்கா அது அவருக்கும் பாவம். யாருக்கு பாவம்? பெற்று வளர்த்து நன்றாக நல்ல குழந்தைகளாக ஆளாக்கப்பட வேண்டிய யாருடைய கடமைனாக்கா ஆண்டவர் பெற்றோருடைய கடமை. அது என் குழந்தை இப்படி வளரலீங்க, இப்படி வளர்ந்துருச்சுங்க அப்படின்னாக்கா அது நீ சரியில்லைன்னு அர்த்தம். நீ சரியில்லைன்னு அர்த்தம். வளர்க்கப்பட வேண்டியது நம்முடைய தர்மம், சரியான வளர்க்கப்பட வேண்டிய நம்முடைய தர்மம். அது சரியா வளரல அப்படின்னு சொன்னா அப்ப மரம் வளர வளர நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணி கொண்டு வந்துடணும். மரம் வளர வளரவே சேவ் பண்ணணும், அதை சேவ் பண்ணி கொண்டு தான் தெரிஞ்சுக்கணும். கடைசியில வளர்த்துட்டு போட்டு கடைசியில அப்புறம் தருதலையே சுத்துதுங்க அப்படின்னா அப்புறம் நம்ம கிட்ட சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும்? மரம் வளர்ந்துருச்சு, இனி அதை சரிப்படுத்த முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணும், அப்ப விதை செடி முளை வளைக்க நம்ம என்ன அதை சேவ் பண்ணி கொண்டு வர மாதிரியே குழந்தைகளும் அதுக்குத்தான் இந்த சம்ஸ்காரம்னு சொல்றது. இந்த சம்ஸ்காரம் அதனாலதான் காமம், மனதில் காமம் புகுவதற்கு முன்பு காயத்ரி உள்ள புகுந்துடணும். காயத்ரியை புகுத்தி விட வேண்டும் அப்படின்னாக்கா எந்த காயத்ரி அப்படின்னா காயந்தம் விட்டு காயத்ரியான இது காயத்ரி. மனசுல எந்த காயத்ரி உள்ள போகணும். அப்போ இந்த பிரம்மோபதேசம் செய்விக்கப்பட்டு இந்த காயத்ரி மந்திரமானது அவனுக்குள் புகுத்தி விட வேண்டும். காமம்னா என்ன, ஆசைகள், எல்லா ஆசை உள்ள வந்துடும். அப்ப இந்த ஆசை வருவதற்கு முன்னாடி இது உள்ள போயிருச்சுன்னா அப்ப இந்த 7 வயசுல இவனை சம்ஸ்காரப்படுத்தி அவன் புனிதப்படுத்தி பவித்திரத்தன்மை அடையும் போது என்ன ஆகுது, இப்போ மேரேஜ் வரைக்கும் என்ன பண்றாரு, தருதலையா இருக்கிறார் இல்லையா? மேரேஜ் ஆனதையும் என்ன ஆகுது, இல்ல கல்யாணம் பண்ணி வைக்க சரியாயிருன்றாரு. கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிட்டார். எப்படி சரியாகிற மனுஷன் என்ன ஆகுதுங்க, என்ன நடக்குது யோசிச்சோமா? நல்லா இருந்தாயா, நல்லா ஃப்ரீயா இருந்தா கல்யாணம் பண்ணி ஆளே வரமாட்டேங்கிறாருங்க, நம்ம கூட ஜாயின் ஆக மாட்டேங்கிறாருங்க, என்னமோ கூட வானா வரமாட்டேங்கிறான், கல்யாணம் பண்ணி என்னமோ ஆகி போச்சுங்கிறான். கல்யாணம் பண்ணி நல்லா இருந்தா கல்யாணம் பண்ணி என்னமோ ஆகி நல்லா இருந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னமோ ஆகி போச்சு. அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள என்ன ஆகுது, பொறுப்பு வருது. பொறுப்பும் கடமையும் அவனை அறியாமையிலே வருகிறது. ஏன் வருது, என்ன காரணம்? கல்யாணம் முடிஞ்சிச்சு,
என்னை நம்பி இன்னொருத்தர் வந்துட்டாங்க, ஒரு ஜீவன் வந்து விட்டது. என்னை நம்பி அப்படின்னா அவனுக்குள்ள ஆஹா நான் இனி இந்த சமூகத்துல பொறுப்புள்ளவனாக இருக்க வேண்டும், என்னை அனுசரித்து என்னை ஆசிரியத்து இருக்க வேண்டும், நானே கதின்னு ஒரு ஜீவன் வந்து உட்கார்ந்துருச்சு. அப்ப என்ன ஆகுது, இனிமேல் நானே ஊர் சுத்தப்படாது, மாலுக்கு போகக்கூடாது, நீ பொறுப்பா வேலைக்கு போகணும், வரணும், சம்பாதிக்கணும், அந்த ஜீவனை நானு பாதுகாக்க வேண்டிய என்னுடைய பொறுப்பும் கடமையும் ஆகும்னு புத்தியில வந்து இப்போ இந்த கல்யாணம் பண்ணும் பொழுது இந்த புத்தி வருது. இதே புத்தி உபநயன கல்யாணம் பண்ண என்ன புத்தி வரும், இனிமேல் நான் ஒழுக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும், இந்த சமூகத்தில் நல்லவனாக நான் இருக்க வேண்டும், நான் தர்மத்தை ஆசிரியக்க வேண்டும், சத்தியத்தை நான் சத்தியத்தின் வழியில் நடக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமானது வருமா வராதா? பூணூல் கல்யாணம். இந்த கல்யாணம் பண்ணும் பொழுது இந்த புத்தி வருதுன்னா பூணூல் கல்யாணம் பண்ணும் பொழுது அதனால இதுக்கு கல்யாணம், அது பூணூல் கல்யாணம், அதுவும் கல்யாணம், இது கல்யாணம் வச்சா. ஏன்னா கல்யாணத்துல சகல விதமான கல்யாண குண சம்பத்துகள் அவனுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள அந்த உணர்வானது அதுக்குத்தான் சம்ஸ்காரம்னு சொல்றோம். இந்த சம்ஸ்காரம் வந்து இது 7 வயசுல கிடைச்சிடுத்துனாக்கா அது தருதலையா வருமோ? வராது. அப்ப என்ன, அவனுக்குள்ளேயே அந்த மெச்சூரிட்டியானது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள வந்துடும். என்னுடைய பொறுப்பு. காலையில் எழுந்திரிச்சது என்ன பண்றோம், சீமர் எடுத்து ஆட்டோமேட்டிக்கா கூட்டுறோம். ஏன், அந்த பொறுப்பு ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருக்குது, வந்துருது. இது என்னுடைய கடமை, இட் இஸ் மை டியூட்டி. இது யாராவது சொல்லணுமா என்ன, இட் இஸ் மை டியூட்டி, ஐ ஹாவ் டு டூ. என்னுடைய குருகுலம் நான் தான் இதை செய்யணும், என்னுடைய குருகுலத்தை நான் தான் பார்த்துக்கணும், சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிற உணர்வானதே மேல வந்துருது. அது வந்து இதை சொல்லிதான் புரியுதா, பார்த்து பார்த்து செய்யணும், நான் பார்க்கும்போது செய்யக்கூடாது, புரியுதா. இது வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அந்த உணர்வானது அப்படி வரல அப்படின்னாக்கா உள்ள ஏதோ சம்திங்கிறாங்க, அவ்வளவுதான். உள்ள ஏதோ ஒன்று உள்ள ஓடிட்டே இருக்கும். நீயும் செய்யறது நான் செய்யறதா, அவன் செய்யிட்டு போகிட்டு எனக்கு என்ன வந்தது அப்படிங்கிற உணவை வரக்கூடாது. அதெல்லாம் தாண்டணும், சகிப்புத்தன்மையை தாண்டணும். புரியுது, யாரு செய்தாலும் செய்யாவிட்டாலும் எனது கடமையை நான், அப்பா தாய் நினைச்சா அப்படி நினைச்சா முடியுமா? குழந்தை அழுகுது, யாரோ சோறு ஊட்டிட்டு போறான்னு நினைக்க முடியுமா என்ன? அந்த தாய் அந்த குழந்தைக்கு அந்த தாய் தான் ஊட்ட முடியும், வேற யார் ஊட்டுவா? புரியுதா, அந்த கடமையிலிருந்து அவர்கள் தவற முடியாது. அது மாதிரி அந்த குருகுலத்தில் இந்த பூணூல் கல்யாணத்தினால் அந்த சம்ஸ்காரங்கள் செய்யப்பட்டு அவனுடைய ஆசைகள் தோன்றுவதற்கு வருவதற்கு முன்னாடியே இந்த காயத்ரி உபதேசம் செய்துவிட. அதனாலதான் பெரியவர்கள் அந்தந்த காலத்துல அதை சரியாக செய்து வைத்தார்கள். இப்ப அந்த காலத்துல வந்து சிறு வயதிலே திருமணம் செய்விப்பார்கள். அது ஏன் அப்படின்னாக்கா அவனுக்கு வேறொரு பெண் மீது ஆசை வந்துடக்கூடாது. புரிஞ்சுதா? கல்யாணம் பண்ணிட்டு அப்பவே அவங்க குடும்பம் நடத்த மாட்டாங்க, அவங்க பிக்ஸ் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுதா? இன்னைக்கு பேசுறாங்கல்ல, இந்த மாமனுக்கு நான் பிக்ஸ் பண்ணிட்டோம், எங்க மாமனுக்குன்னு பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. என்ன காரணம்? இனிமே அவனுக்கு வேறொரு பெண்ணின் மீது அந்த ஆசையானது உருவாகாது. ஆனா இந்த இது வந்து எல்லார்ட்டையுமே இருந்ததா? இப்போ சாஸ்திரம் படிக்க போனவங்க அவங்க படிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்த பிரதானங்கள் வச்சு நடந்திருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அந்த அந்த இதுலயே பண்ணிடுவாங்க. சிறு வயசுல கல்யாணம் பண்றாங்க இல்லையா, அப்ப கல்யாணம் பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டுறது படிக்க போறது. ஆமா. அப்ப என்ன ஆகுது, அந்த பெண்ணுக்கும் எங்க மாமா படிச்சுட்டு வருவாரு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், எண்ணம் இருக்கும். இவருக்கு நமக்காக ஒரு ஜீவன் அங்க காத்துட்டு இருக்கு, அதனால நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது. அப்ப வேற எந்த சிந்தனையும் வராது, வேற எந்த உணர்வும் அவனுக்கு வராது மனசளவுல. இப்பதான் குழந்தை திருமணம்னு சொல்றான். ஆமா, குழந்தை திருமணம்னா அது என்ன, மனசளவுல அவனுக்கு அந்த உணர்வானது எண்ணமானது வராது. அப்புறம் அதுலதான் சேஞ்சஸ் இருக்கும். அது கால ஓட்டத்துல சில மாற்றங்கள் நடக்க, தவறா புரிந்து அப்புறம் நடக்கலாம், அப்படிலாம் நடந்துட்டு இருந்திருக்கும். அது வேற மாதிரி புரிஞ்சு, அதான் வேதத்தையே தப்பா புரிஞ்சுக்கிறது இல்லையா என்ன? அதே மாதிரி சம்ஸ்காரங்கள் சில விஷயங்கள் தப்பாக நடைமுறையில கொண்டு வந்திருப்பாங்க. அது சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கும். இப்ப யாகம் பண்ணா ஆடு மாடு வெட்டி போடணும்னு ஒண்ணு புரிஞ்சுக்கிறது இல்லையா? அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் தவறுகளாக. பகவான் மறுபடியும் சரியான முறையில் வேதத்தை புரிந்து கொள்ள பகவத்கீதை கொடுக்கிறார். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க, எது தர்மம் அப்படின்னு தெரியணுமே. நம்ம தர்மம் என்ன நினைக்கிறோம், எல்லாத்துக்கும் தர்மம்னு எல்லாத்துக்கும் நல்லது செய்யறோம்.
அப்ப நல்லவனுக்கு செய்வதும் தர்மம், கெட்டவனுக்கு செய்வதும் தர்மம் தான் நாம செய்யறது. அதனால தர்மத்தினால் நல்லவர்களுக்கு ஓகே, கெட்டவன் அவன் என்ன பண்ணுவான், அது தப்பா அவன் பயன்படுத்துறான், காசு வாங்கிட்டு கடைக்கு போவான். அப்ப என்ன ஆகுது, சிக்கலாகுது, சமூக சீர்கேடு நடக்குது, சமுதாய சீர்கேடு நடைபெறுகிறது. நான் செய்த தர்மத்தினால இப்ப என்னாச்சு, சமுதாய சீர்கேடு தான் நடக்கிறது, நல்லா இருக்கு, நல்லா இல்லை. அப்போ என்ன பண்ண, அப்ப அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்க என்ன பண்றாங்க, அது தர்மம் இல்லை, அதனால பாத்திரம் மருந்து பிச்சை போடப்பா அப்படின்னு மறுபடியும் பின்னாடி வந்தவங்க அது உள்வாங்கிட்டு யாருக்கு அதை செய்யணும் அப்படி எல்லாத்துக்கும் வேதத்தை போய் சொல்லிக் கொடுக்க முடியுமான்னாக்கா, வேதம் என்ன சொல்றதுனாக்கா, மனைவியா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் கூட அந்த தகுதி இருந்தாதான் நீங்க உபதேசிக்கணும்னு சொல்றது. நீ காலேஜ்ல அப்படிதான் சீட் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான், காசு கொடுத்தா அங்க காலேஜ்ல சீட், காசு கொடுத்தா எப்படி இருந்தா என்ன. ஆனா இங்க வேத கல்வியில் அப்படி கிடையாது, தகுதி. சிஷ்யத்துவம் இல்லாதவனுக்கு சொல்லாதே, சிஷ்யனா இல்லாதவனுக்கு சொல்லாத, நீ வேஸ்ட், உன்னோட டைம் வேஸ்ட், அந்த டைம் வேஸ்ட். காலேஜில் அங்க போய் நீ சிஷ்யனா இருந்தா இல்லாட்டி என்ன, நீ மாணவனா இருந்தா இல்லாட்டி என்ன, பணம் கொடுத்தா ஒண்ணு, அவ்வளவுதான். அப்ப அங்க ஒரு விதியை உடைக்கணும், மாணவனாக இருக்கவனுக்கு கொண்டு போய் இங்கே சீட் கொடுக்கப்படும்னு ஒண்ணு, ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்படும் அப்படின்னு போடலாம், இல்ல போட முடியாது. ஏன்னா இது இது எஜுகேஷன் இஸ் நாட் அ மேன் மேக்கிங், இட் இஸ் மணி மேக்கர், மேக்கர்ஸ் மணி மேக்கிங், தே ஆர் மேக்கர். அவரு மேக்கிங் பண்ணிக்கிறாரு, அவரு மேக்கரா கிரியேட் பண்றாரு, மணி மேக்கரா கிரியேட் பண்றாரு, அவ்வளவுதான். தேர் இஸ் நோ எனி மேன் மேக்கிங். அதனால மனித நேயம்ங்கிறது போயிடுச்சு. மனித நேயமே என்னன்னு கேட்கறான் இன்னைக்கு காலேஜ் பசங்க, மனித நேயம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்கறான். அப்பா அம்மா அப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு விதி இருக்குங்களா என்னன்னு கேட்கறான். அப்படியா பெத்து வளர்ந்து அமெரிக்காவில் அப்படி இல்லைங்களே, என்ன இந்தியாவில் கூட புதுசா சொல்றீங்க, நம்மளை திருப்பி கேள்வி கேட்கறான். அப்பா அம்மா பார்த்துக்கணும்ப்பா, அது தர்மம்னா, அப்படியா அமெரிக்காவில் அப்படிலாம் கிடையாது. 18 வயசு ஆச்சுன்னா பிகம் ஃப்ரீடம் ஃப்ரம் எவ்ரி திங், எனிபடி, எவ்ரிபடி, இண்டிவிஜுவல் லைஃப். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, விதியெல்லாம் இல்லையே. நம்ம இதுல என்ன சொல்றோம், அப்ப என்ன ஆயிடுங்க, எஜுகேஷனே தப்பா இருக்கு, போச்சு போச்சு, எல்லாம் தப்பு தப்பா சொல்லி கொடுத்து இவன் கேள்வி கேட்கிறாங்க. அதனாலதான் அமெரிக்காவில் போய் எல்லாம் செட்டில் ஆயிருக்கு. அமெரிக்காவில் போய் ஏன் அவர்கள் நோக்கம் என்ன, ஒன்லி மேக்கிங் மணி, மேன் மேக்கிங் எல்லாம் போயிடுது. ஆனால் அமெரிக்காவில் செட்டில் ஆயிரும், அம்மா அப்புறம் அதே மாதிரி தானே இவனுக்கு பிறக்கிற குழந்தை அப்படித்தானே வரும், அவ்வளவுதான். அப்ப என்ன கடைசியில ஒன்னும் இருக்காது. அப்ப சில பேர் என்ன, அமெரிக்கா நீ ஐயோ இந்த வாழ்க்கை அது எதுவே நரக வாழ்க்கை, அது ஒரு நரக வாழ்க்கை. அப்ப என்ன பண்றான், மறுபடியும் போதும்டா பேச விவசாயத்தை பண்ணி ஆனந்தமா வாழ்ற எத்தனை குடும்பத்து மறுபடியும் திரும்பி வாழ்றாங்க. ஏன்னா அது வாழ்வியல் வாழ்க்கையே அல்லது. மணி மணி மணின்னு ஓடி 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 கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அப்ப நீ தலை சாய்வதற்கு மனித வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்தில், ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு இது வரத்தான் செய்யும், அது நம்ம தப்பிக்கவே முடியாது. அந்த நேரத்தில் நமக்கு ஒரு கிரிப்பு வேணுமே. அப்போ அம்மா இருந்ததுன்னா அம்மா மடியில தலை சாஞ்சிப்பார். அப்ப தெரியும் அம்மா மடியில இந்த பிரச்சனை ஒரு மனிதனுக்கு தாங்க முடியாத, எதிர்கொள்ள முடியாத ஒரு பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டு அது தாங்க பிரச்சனை வரும் பொழுது நீ இன்னும் பண்ண வேண்டாம், கம்முன்னு போய் அம்மா மடியில தலை சாய். அதுக்கு என்ன, எனக்கு 50 வயசா 70 வயசு ஆனாலும் தாய்க்கு நீ பிள்ளைதான். நீ மடியில போய் தலை வச்சு படுத்துப்பாரு. அந்த அம்மா அப்படி கை வச்சுட்டாங்க அந்த தலையில, உன்னுடைய அனைத்து பிரச்சனையும் பறந்து போயிடும். சும்மா லைட்டா பரவாயில்லப்பா கவலைப்படாத அப்படின்னு சும்மா அப்படி நீவி விட்டனால பெரிய எனர்ஜி, பெரிய சக்தி. அதெல்லாம் அந்த காலத்துல இந்த அரவணைப்பெல்லாம் இருந்தது. இன்னைக்கு அது இல்லை. அந்த ஒரு அரவணைப்பு போதும், டோட்டல் சைக்காலஜி டிசீஸ் வில் பி கான். இப்ப என்ன நடக்கிறது, அந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கும் அதை தாங்குவதற்கும் அதையே சரிப்படுத்துறதுக்கும் வீட்டில் ஆள் இல்லை. உடனே என்ன பண்றான், சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறான். அதுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்து அப்புறம் அவர்கிட்ட போய் சொல்லணும், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம். ஒன்று இவர் ஒரு மணி நேரம் சொல்லுவார், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணேன், நான் இங்கே வளர்ந்தேன், இப்படி இருந்தேன், அப்படி வந்தேன், எனக்கு இப்படியெல்லாம் லாஸ் ஆகிடுச்சிங்க, அதுக்கப்புறம் என்னால் ஸ்டாண்ட் பண்ண முடியல, நைட் தூக்கம் வரல, மனைவி மக்கள் குழந்தை இல்லாமல் இரிட்டேட் ஆகிறேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மேனேஜ் பண்ண முடியல, அப்படி ஒரு மாதிரி. அப்படியா
சரி 2 மாத்திரை சாப்பிடும் சரியா போய் ஒன்றும் இல்லை, ஒரு 2 தூக்க மாத்திரை கொடுப்பாரு. புரியுதா? என்ன 10,000 ரூபா அந்த 1 மணி நேரம் கவுன்சிலிங் 10,000 ரூபா. ஏன்னாக்கா நீ சொல்ற பிரச்சனை அவர் காது கொடுத்து கேட்கணும் இல்ல, அதுக்கு அவருக்கு பீஸு 10,000 ரூபா. என் பக்கத்து நண்பன் கேட்பான், அதுக்குத்தான் நண்பன் ஒருத்தனை வச்சுக்கிறோம். நம்முடைய அனைத்து விஷயங்களையும் ஷேர் பண்றதுக்கு நண்பன் ஒருத்தன். ஏன்னா வீட்டுல மனைவி கூட ஷேர் பண்ண முடியாத சில விஷயத்த நண்பன் கிட்ட தான் ஷேர் பண்ண முடியும். அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ண முடியாத விஷயத்த நண்பன் கிட்ட தான் ஷேர். அதனாலதான் ஒரு நல்ல நட்பை நாம் தேட வேண்டும். புரியுதா? அப்ப என்ன பண்றாரு? அர்ஜுனன் தேடிய நட்பு கிருஷ்ணர், அஸ்வத்தாமன் தேடிய நட்பு துரியோதனன். எதனால என்னாச்சு அதனால என்னாச்சுன்னு பார்க்கணும். அந்த நட்புக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம தேசத்துல நட்புக்கு மிகப்பெரிய இடம் கொடுத்தாங்க. அதுதான் நமக்கு சைக்காலஜிக்கலா நமக்கு ஒரு அந்த சைக்காலை தாங்கக்கூடிய ஆற்றல் நமக்கு எப்படி இதுல எப்படி கிடைச்சது அப்படின்னாக்கா, நம்முடைய சான்றோர்கள் நம்முடைய நட்பு வட்டாரங்கள் நம்மை தாங்கி பிடித்துக் கொண்டது. அதனால அந்த காலத்துல இவ்வளவு பெரிய உளவியல் மனோநல மருத்துவர்லாம் கிடையாது. மனோநல மருத்துவர்கள் எப்ப வந்ததுனாக்க இதெல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர். இந்த மனோநல மருத்துவர்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் புரியுதா? சைக்காட்ரிஸ்ட் மருத்துவமெல்லாம் எப்போ வந்ததுனாக்கா இல்லை ரீசெண்டா இந்த கடந்த 40-50 வருஷங்கள் தான் இதெல்லாமே. அதுக்கு முன்னாடி எல்லாம் யாரு நமக்கு எல்லாம் நம்முடைய ரிஷிகளும் சித்தர்களும் சான்றோர்களும் நண்பர்களும் தான் நமக்கு எல்லாம் சைக்காட்ரிஸ்ட் எல்லாமே. ஒரு பாட்டு படிச்சா தெளிவு கிடைச்சிடும், அவ்வளவுதான். 50 வருஷம் முன்னாடி கண்ணதாசன் பாட்டு கேட்டா தெளிவு கிடைச்சிடும், அவ்வளவுதான். அதுதான் சைக்காட்ரிஸ்ட். நைட்டு பாட்டு போட்டு அப்படியே கேட்டாங்கன்னாக்கா மயக்கம்மா கலக்கம்மா 10 அதுவே திரும்ப கேட்டு பார்த்தீங்கன்னா காலையில் உடனே ரெடி ஆயிடுவார் அவரு. அந்த நல்லா அது அவ்வளோவெல்லாம் ரெடி ஆயிடுவாரு, அவ்வளோதான் முடிஞ்சது. அந்த மாதிரி இங்கே அந்த அந்த அபிமானத்தையும் அந்த வைராக்கியத்தையும் அபிமானத்தை விட்டு வைராக்கியத்தை பெற்று அந்த பிரம்மச்சாரி வாழ்க்கையானது மிகவும் அகோணமாக சொல்லப்பட்டது. அந்த ஒழுக்கத்தை நியமத்தை சத்தியத்தை தர்மத்தை அந்த பிரம்மச்சாரியானவன் கடைபிடிக்க வேண்டும் சதாசர்வ காலம். அதனால இந்த ஹரிச்சந்திரன் கதையெல்லாம் அப்பப்போ திரும்ப சொல்றது எதுக்காகனாக்கா நீ இந்த மாதிரி வாழ்ந்து இந்த மாதிரி உன்னை நீ நிலைநிறுத்திக் கொள்வாயாக அப்படின்னு. அதே மாதிரி மகாபாரதத்துல யயாதி கதை ஈச்சு இதன் கதையெல்லாம் சொல்லப்படுறது எதுக்காக அப்படின்னாக்கா அந்த ஆற்றல் அந்த வைராக்கியத்தை பற்றி சொல்வதற்காக சொல்றது. இப்படியாக இந்த பஞ்ச பிரம்மத்தில் சொல்லப்பட்டவர்களுக்கு இப்ப என்ன சொன்னார்? இதுவரைக்கும் யஜ்ஞோபவீதம் இந்த உபநயன கிரமங்கள்லாம் சொல்லப்பட்டு உபநயன ஹோமத்தையும் சொல்லப்பட்டு இந்த 5 யாரு சிற்பி ஆச்சரியனாக இருந்து தொஷ்டா பிரம்மனாக இருந்து தலைமை தாங்கி இந்த கிரமங்களை செய்ய வேண்டும். அப்புறம் சாந்தி தேவி மந்திரேன சாந்தி பௌஷ்டிகி மந்திரைகி சாந்தி குருவீத லட்சணம் மனோர்மயா தொட்டா சில்பி தக்ஷக பிரகீர்த்தி. இப்படியாக இவர்களுக்கு இந்த பிரகீர்த்தியானது சொல்லப்பட்டது. அடுத்தது பஞ்ச பிரம்ம யதாரூபம் துரியம் கொண்ட நிர்ணயம். மனு இப்ப பஞ்ச பிரம்ம சந்ததிகளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த குண்ட விவரணம் சொல்லப்படுகிறது. மனுவுக்கு எப்படி போட்டு நீ ஹோமம் பண்ணணும். ஹோம குண்டா அப்படிங்கிறது இட் இஸ் ஒரு ஜியோமெட்ரி ஜாமெண்ட்ரி இல்லையா? ஆமா, இது ஒரு ஜாமெண்ட்ரி, இது ஒரு மேத்தமெட்டிக்ஸ். இதுல ஏன் அந்த குண்டத்துல சதுரம் திரிகோணம் அஷ்டகோணம் இது ஏன் அதுல போட்டு அதுல ஏன் நெருப்பு விட்டு அது ஏன் எரிவிக்கப்பட வேண்டும்? அது ஒரு பெரிய ஜாமெண்ட்ரி இருக்கு உள்ள. அது திருமந்திரத்துல அது திருமூலர் அழகா சொல்றார். திருமந்திரத்துல திருமூலர் எல்லாம் சொல்றார் ஏன் அந்த குண்டங்கள் அமைக்கப்பட வேண்டும். தமிழ்ல சொல்லியிருக்கார். அந்த குண்டத்தில் இருக்கிற இது சுல்ப சூத்திரம்னு பேர். இதுக்கு பேரு சுல்ப சூத்திரம். இது பரவலா யாரும் எங்கேயும் இது பிரயோகமே கிடையாது. இந்த சுல்ப சூத்திரம் சுல்பம்னா அந்த மேத்தமெட்டிக்ஸ் பூரா ஜாமெண்ட்ரி தான், இதெல்லாம் அளவீடு தான். இது பூரா வேத கணிதம்னு சொல்றது சுல்ப சூத்திரம்ட்டு. அது நிறைய இருக்கு, ஒரு 10-14 சுல்ப சூத்திரங்கள் இருக்கிறது. அது ஃபுல்லா மேத்தமெட்டிக்ஸ். இப்ப இதெல்லாம் சிற்பியானவர் ஒரு விஸ்வகர்மாவானவர் இதெல்லாம் தெரிஞ்சிருக்க கொள்ள வேண்டும். அப்ப இவர்கள் யாரு? முன்னாடி சொல்லிட்டார் நிபுணத்துவம். எதுல? வேதியியல், இயற்பியல், அப்புறம் உலோகவியல். இதுல எல்லாம் என்ன ஆகுது? நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக
இருக்கிறார்கள், ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். முன்னாடி சொன்னார் பரமசிவன். அதுல அப்ப இங்க என்ன சொல்லப்படுறது, இந்த குண்டங்கள் எதற்கு, அப்ப அந்த ஃப்ரீக்வன்சி எப்படியெல்லாம் இந்த வேலை செய்த ஜாமெண்ட்ரி 3, அப்ப அதுக்குள்ள அக்னி அந்த காற்று சுழற்சி அடிக்கும் பொழுது அது என்னென்னலாம் செஞ்சது அப்படிங்கிற ஒரு சயின்டிபிக் ப்ரூஃப் சொல்லப்படுறது. இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இதெல்லாம் நம்ம கண்டுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஃபாரின்ல வந்து ஒரு நெருப்பு வச்சுக்கிறாங்க. எப்படி ஃபாரின்ல வந்து அது ஒரு நாட்டுல போட்டிருந்தாங்க நெருப்பு கோயில். அந்த மாதிரி நிறைய குண்டங்கள் எடுப்ப நெருப்பு மட்டுமே எரிஞ்சுட்டே இருக்கு. அப்ப அதுல ஏதோ ஒரு விஷயங்கள் அதுல இருக்கிறதுனால தானே இது இருந்திருக்கு. இல்ல சும்மா வெறும் அக்னி போட்டு தீயரிக்கிறோம், அடுப்பரிக்கிறோம், எங்க வர இப்போ ஊட்டி எல்லாம் போட்டு வெட்ட வச்சு எடுக்கிறான். அப்ப அதற்கு இதற்கு ஏதோ ஒரு வித்தியாசம் ஏதோ ஒன்று இருந்திருக்குது, ஏதோ ஒன்று இருக்கு. அப்ப அதற்கு உண்டான விஷயத்த திருமூலர் சொல்லியிருக்கார், அதுலயும் பார்க்கலாம். இதுல இந்த மாதிரி 5 வம்சத்திற்கு 5 குண்டம் சொல்லப்படுறது. மனு திரிகோண குண்டம், மனுக்கு திரிகோண ஹோமம் சதுர்கோணே மயோ குணேத். மயன் வம்சத்தார்களுக்கு வந்து சதுஷ்கோண குண்டம், மனு வம்சத்திற்கு வந்து திரிகோண குண்டம், அஷ்டகோணே குணே தொஷ்டா. தொஷ்டாக்கு வந்து என்னது அஷ்டகோணம். நவகோணேச்ச சில்பினக, நவகோணம் சில்பினக சொல்லப்படுகிறது. பஞ்சகோணே குணே தக்ஷக, பஞ்சகோண குண்டத்துல தக்ஷர்கள் ஹோமம் செய்ய வேண்டும். ஹோமஸ்யா விதி உச்சியதே, இந்த ஹோமத்தினுடைய விதி இங்கு சொல்லப்படுகிறது. ஹோமகுண்ட விதி இவர்களுக்கு இந்த கோணம் இதெல்லாம் அழகா எழுதி நீட்டா டிராயிங் போட்டணும் இந்த விதி பிரகாரம். அதாவது காண்ட மகா புராணம் நாகர காண்டம் சிவன் சண்மருக்கு உபதேசித்த வகையில விஸ்வகர்மா சந்ததிகள் செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள், பத்ததி, நியமனங்கள், வேத முக்த பிரகாரேன இவனால் சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் அப்படின்னு இதெல்லாம் நாங்க எழுதப்பட வேண்டும். ஓகே. அப்புறம் இப்ப 5 கோணங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க குண்டம். அடுத்தது இப்ப என்ன சொல்றாரு, பூநூலை பற்றி சொல்றாரு. மனோரஜித சூத்திரம் ச மயானா பத்ம சூத்திரகம் தொட்டாரம் ஹேம சூத்திரம் ச சில்பி கர்ப்பாச சூத்திரகம் தக்ஷகம் தாமர சூத்திரம் ச பஞ்சசூத்ராக பிரகீர்த்திதாக. மனுக்கு வந்து ரஜித சூத்திரம், ரஜிதம் என்ன வெள்ளி, வெள்ளி. மயானா பத்ம சூத்திரம் தாமரை நூல், தாமரை நூல். அவர்களுக்கு வெள்ளி நூல், இவர்களுக்கு தாமரை நூல். தொஷ்டாரம் வந்து ஹேம சூத்திரம், ஹேமம்னா ஹேம சூத்திரம் புக்ல கொடுத்துருந்தாங்க தங்கம், தங்க பூநூல். சில்பிக்கு வந்து கர்ப்பாசா சூத்திரகம் பருத்தி நூல், பருத்தி நூல். தக்ஷகம் தாமர சூத்திரம், தாமர நூல், செம்பு. இதுல பஞ்சசூத்ராக பிரகீர்த்திதாக. இந்த பஞ்ச சூத்திரம், சூத்திரம்னா என்ன, யஜ்ஞோபீதத்துக்கு சூத்திரம்னு பேர், யஜ்ஞோபீதத்துக்கு சூத்திரம்னு பேர். அப்போ பஞ்சசூத்ராக பிரகீர்த்திதாக 5 பூநூலை பற்றி சொல்லப்பட்டது. மாத்தியானம் ஸ்தான சங்கல்ப சந்தியோபாசனகம் ததா காயத்ரி வேத மாதாச்ச சர்வ வேதாக்னி ஹோத்ரகம். இப்போ மாத்தியானம் மத்தியானம் காலை சந்தியாவந்தனம் செய்யக்கூடிய அந்த வேளையில வேத மாத்ருகா வேத மாதாவாக இருக்கக்கூடிய காயத்ரியை நீங்கள் ஜபம் செய்து யாராரு எந்தெந்த வேதத்தை போத வேண்டும், போத வேண்டும். சாமவேதோ மனூனாஞ்ச, சாமவேதோ மனூனாஞ்ச எழுதி வச்சுக்கோ, அது பின்னாடி அதிலே பார்க்கணும். சாமவேதோ மனூனாஞ்ச மயானாஞ்ச யஜுஸ்ததா, மயானாஞ்ச யஜுஸ்ததா ரிக்வேத தக்ஷகானாஞ்ச அதர்வவேத தஷ்ட்ருகும் விதுஹு சில்பீனா பிரணவஞ்சைவ காயத்ரீச்ச சமாச்சரே. காயத்ரி வேத மாதாச்ச சர்வ வேதோக்னி ஹோத்ரகம் திகா யஜ்ஞோ வீதஞ்ச பூரி ருத்ராட்சதாரணம் யோகலிங்க பிரதிகிருகஞ்ச பக்தோ பிரம்மாண வம்சா. இந்த விஸ்வபிராமண வம்சத்தில் உதித்த இவருடைய அடையாளம் என்னதே, சிகா, யஜ்ஞோபவீதம், ருத்ராட்சதாரணம், அப்புறம் யோகலிங்க பிரதிகிரகணம். பக்தியோடு ஆச்சார அனுஷ்டானத்தோடு இந்த சிகை வைத்துக் கொண்டு இப்படியாக இந்த விஸ்வபிராமண அடையாளத்தை சொல்லப்பட்டு இவர்கள் மனு வம்சத்தில் இருப்பவர்கள் வந்து சாமவேதம், மய வம்சத்தில் இருப்பவர்கள் யஜுர்வேதம்,
தக்ஷகன் அதாவது விஸ்வஞானத்தில் இருக்கக்கூடிய ரிக்வேதம், அதர்வவேதம் வந்து துவஷ்டா அவர்களுக்கும், சில்பிக்கு வந்து பிரணவ வேதம் என்று இந்த 5 வேதங்களை காயத்ரி சுரூபமாக சொல்ல